ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மீன் கிச்சன். நான் உங்கள் ராம். இந்த ஒரு 10 மேலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேரளா முறையில் ஒரு அருமையான மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றது பார்த்துடலாம் வாங்க. இப்படி ஒரு முறை நீங்கள் மீன் குழம்பு செஞ்சீங்க அப்படின்னா சாப்பிட்றவங்க நாக்கில் கண்டிப்பாக சுவை வந்து தாண்டவம் ஆடியே ஆடணும். ஸோ வாங்க மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றது பார்த்துடலாம் வாங்க. முதல்ல வந்து வரமல்லி ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வறுத்து எடுத்துப்போம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 30 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பூண்டு வந்து ஒரு 20 பூண்டு எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதையும் போட்டுக்கலாம். 300 கிராம் வந்து துருவிய தேங்காய் எடுத்துக்கலாம். அந்த தேங்காயும் போட்டு நல்லா வறுத்துப்போம். இது மூணையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துப்போம். பொன்னிறமாக வறுந்ததுக்கப்புறம் தேக்கரண்டி அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2.5 தேக்கரண்டி அளவு மிளகாய் பவுடர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தேக்கரண்டி அளவு கொத்தமல்லி பொடியை போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துப்போம். வறுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம். ஸோ நீங்கள் அம்மியில் அரைச்சிங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் அப்புறம் நான் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட்டுக்கிறேன். பெருஞ்சீரகம் வந்து ஒரு 50 கிராம் அளவு போட்டுக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனேயும் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்ச உடனேயும் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளியை வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்குவோம். ஸோ நம்ம தக்காளி போட்டோடனே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோம் அப்படின்னா நம்ம உடனே தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க இந்த அரவையை ஊற்றி கிண்டி விட்டுப்போம். ஸோ அரையை ஊற்றி நல்லா கிண்டி விட்டுப்போம். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அந்த புளியை வந்து நம்ம இதில் இப்போ ஊற்றிப்போம். ஸோ அதுக்கப்புறம் நான் 1 கிலோ அளவுக்கு மீன் போட்டுக்கிறேன். ஸோ மீன் போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். ஸோ ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லியை போட்டு இறக்கிடுவோம். அவ்வளோதான் நமக்கு வந்து கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு. இப்போ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்களோட நண்பருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் RK.